வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றும் இடத்தை தேர்வு செய்வது கோவில் அதிகாரத்திற்கு உட்பட்டது என தேவஸ்தானம் தரப்பு தற்பொழுது மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் விளக்கம் அளித்திருக்கிறது. மனுதாரர் விருப்பப்படி மலையில் தீபம் ஏற்ற முடியாது, கோயிலுக்கு என்று ஆகம விதிகள் உள்ளதாக தேவஸ்தானம் விளக்கம் அளித்திருக்கிறது. மனுதாரர் கார்த்திகை தீபத்தை தனது வீட்டு தீபம் போல நினைத்து மற்றொரு இடத்தில் ஏற்ற கூறுகிறார் என்றும் தேவஸ்தானம் தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றும் இடத்தை தேர்வு செய்வது கோவில் அதிகாரத்திற்கு உட்பட்டது என்றும் தற்பொழுது தேவஸ்தானம் தரப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த ஆண்டு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற உத்தரவிட கோரி ராம ரவிக்குமார் வழக்கில் தாக்கல் செய்திருந்தார். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பரமசிவம் ஆகியோர் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி டிசம்பர் 1ஆம் தேதி மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. அதிலும் பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மொத்தம் 26 மேல்முறையீட்டு மனுக்கள் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்யப்பட்டன. அவற்றில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர், கோவிலின் செயல் அலுவலர் விளக்கம் கேட்டு நோட்டீஸ்கள் அனுப்பப்பட்டன. இந்த நோட்டீஸ்களை எதிர்த்தும் நீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரிலும் தமிழக தலைமைச் செயலாளர், சட்டம் ஒழுங்கு கூடுதல் காவல்துறை தலைவர் காணொலி வாயிலாக ஆஜராக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை எதிர்த்து தற்பொழுது நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபத்தை ஏற்ற உத்தரவிட்ட தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய கோரி 20 மேல்முறையீட்டு மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டன. அதில் திருப்பரங்குன்றம் கோவில் செயல் அலுவலர், மதுரை மாவட்ட ஆட்சியர், மதுரை காவல் ஆணையர், சிக்கந்தர் பாஷா தர்கா, கனகவேல் பாண்டியன், அரங்கநாதன் மற்றும் தமிழக அரசு உள்ளிட்டோர் தரப்பில் இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகள் நீதிபதி ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கில் ஒரு வாதத்தினை அறநிலைத்துறை சார்பாகவும் கோவில் நிர்வாகம் சார்பிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ளது போன்ற பல தூண்கள் உள்ளன என்றும் அறநிலையத்துறை சார்பில் மதுரை அமர்வில் வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. மதுரையின் பல மலைகளிலும் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணை போல பல தூண்கள் உள்ளன. அது தீபத்தூண் என்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. உச்சி பிள்ளையார் கோயில் அருகே இருக்கக்கூடிய தூண் தான் தீபத்தூண் என்றும் தற்பொழுது அறநிலைத்துறை சார்பிலும் கோவில் நிர்வாகம் சார்பிலும் வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய நிலையில் விரைவில் இது குறித்து ஒரு உரிய உத்தரவினை பிறப்பிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உச்ச நீதிமன்றத்திலும் தற்பொழுது மேல்முறையீட்டு மனு தமிழக அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் என்ன உத்தரவுகளை நீதிபதிகள் பிறப்பிக்க இருக்கிறார்கள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.